சைனாக்கும் பெரிய சண்டை வந்ததுன்னா இருக்கிற வேர்ல்டு ஆர்டர் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆமாம். ஸோ நீங்கள் 2 பேர் முட்டிகிட்டு சாவுங்க, நாங்கள்லாம் நல்லா இருப்போம். அதுதான் அவங்களோட எண்ணம். அதுக்கு வந்து இடம் கொடுக்காமல் இந்தியாவும் சைனாவும் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் போயிட்டு வந்தார். ஸோ அடுத்தது வந்து இப்போ இந்த மாதம் வந்து அஜித்குமார் தோவல் அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் மாஸ்கோவா போகிறாங்க 2 பேருமே. ஸோ இந்த அச்சு கிரியேட் ஆச்சுன்னா அவங்களுடைய ஆசையில் மண்ணள்ளி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் ஆர்ஐசியை வந்து ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எழுதிட்டு இருக்கோம். அப்படின்னா ஆர்ஐசினால் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி. அதில் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது வந்து அப்புறமா பேசலாம். நடந்ததுன்னா இது ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். இட் வில் பி ஏ நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இருக்கிற வேர்ல்டு ஆர்டரில் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் கிடையாது. ஸோ நம்ம திருப்பி எப்போவுமே ஒருத்தரை நம்பி தான் இருப்போம். இல்லைன்னா அவர் என்னைக்காவது ஒரு நாள் ஏணியை வாங்கிட்டாருன்னா நம்ம பொத்துன்னு கீழே விழுவோம். ஸோ இவ்வளோ நடந்த பிறகும் யூஎஸோட சாங்ஷன்ஸ்லேருந்து நம்ம தப்போமா மாட்டோமான்ற கேள்வி இப்போ இருக்கா இல்லையா? நம்ம வந்து ட்ரம்ப் வந்தால் நடக்காது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்மளுக்கு இருக்கா? இப்போ நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் 1 மந்த்தாக. ஸோ சாங்ஷன்ஸ் வரலாமா? வரலாம், சான்சஸ் இருக்குது. என்னுடைய நண்பனான்னு வச்சு பார்க்கும்போது நான் தான்